بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளால அல்லாஹ்வுடைய நாட்டத்தால மக்காவுடைய பூமியில ஹரமுடைய எல்லையில அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கான். அது மாதிரி அல்லாஹ் நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அல்லாஹ்வுடைய தூதரோட அவங்களுடைய தோழர்களோட அவங்களுடைய குடும்பத்தார்களோட அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டுவாங்க. மக்காவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த போது இந்த பூமியை நோக்கி அல்லாஹ் வழிகாட்டிட்டான். அவங்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாக அல்லாஹ்வுடைய இல்லத்தை காபாவை இந்த பூமியில கட்டினவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, ஐயு மஸ்ஜிதுன் உதிய ஃபில் அர்தி அவ்வலன், இந்த உலகத்துல முதலாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் எதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம், ஹரமுடைய பள்ளி. சும்மா அதுக்கு பிறகு எதுன்னு கேட்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா. ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாட்கள் எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 40 சனா, 40 ஆண்டுகள்னு சொன்னாங்க. மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த பூமியில கட்டப்பட்டுச்சு. மஸ்ஜிதுல் ஹராமை இந்த பூமியில் அமைத்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா அது புதுப்பிக்கப்பட்டுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலா இந்த மக்காவை நோக்கி வந்து இந்த மக்காவில் அல்லாஹ் வணங்குவதற்குரிய இல்லத்தை தேர்ந்தெடுத்தவங்க. அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு, அவன் நாடியது அல்லாஹ் படைப்பான், நாடியது அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் அல்லாஹ் படைச்சாலும் மனிதர்களை ஜின்களைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவனை வணங்குவதற்காக மட்டும், இல்லையா? அல்லாஹ் எத்தனையோ நபிமார்களை ரசூல்மார்கள் அல்லாஹ் அனுப்புனா அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமா 5 நபிமார்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா, ஈசா அல்லாஹ்வுடைய தூதர், இல்லையா? அத்தனை நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் 2 பேர் தன்னுடைய நண்பரா தேர்ந்தெடுத்தான், இப்ராஹிமையும் முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த இருவரையும் ஒருவர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களுடைய அந்தஸ்தை விடவும் மேன்மையானதாக. அது மாதிரி அல்லாஹ் எத்தனையோ மலக்குகளை படைத்தான். ஜிப்ரீலை தேர்ந்தெடுத்தான், மீகாயிலை தேர்ந்தெடுத்தான், இஸ்ராஃபீலை தேர்ந்தெடுத்தான். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்பில் அல்லாஹ் நாடியதை தேர்ந்தெடுப்பான். இப்படி அல்லாஹ்வுடைய இந்த உலகத்துடைய அமைப்புல, இந்த பூமியோட அமைப்புல அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பூமி மக்கா, பலதுல்லா. இது அல்லாஹ்வுடைய ஊர். இந்த ஊருடைய பேரு பலதுல்லா, அல்லாஹ்வுடைய ஊர். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அல்லாஹ் ஹரமுடைய பூமியை தேர்ந்தெடுத்தான் அவனை வணங்குவதற்காக. அதுலயும் அல்லாஹ் அவனுடைய இல்லத்தை அமைத்தான், பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லத்தை. சரியா? கஅபா அல்லாஹ்வுடைய இல்லம், இந்த பூமி அல்லாஹ்வுடைய பூமி. அல்லாஹ்வுடைய பூமியில அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஹரமுடைய எல்லையில தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை இப்போ வச்சிருக்கான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியுடைய சிறப்புகளை 1000 சொன்னாங்க. அதுல குறிப்பா அல்லாஹ் குர்ஆன்ல பதிவிடக்கூடிய ஒரு வசனம் இந்த பூமியுடைய சிறப்பை தெளிவா சொல்லிரும். இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸி லல்லதி பிபக்கத்தம் முபாரக. அவ்வளவுதான். இதை விட ஒரு இந்த பூமியுடைய சிறப்பை சொல்றதுக்கு ஒரு வார்த்தை தேவை கிடையாது. அல்லாஹ்வை வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட இல்லமாகிய ஹரமுடைய இந்த மஸ்ஜிதுல் ஹராம் பிபக்கத்தம் முபாரக, மஸ்ஜிதுல் ஹரம் இருக்கக்கூடிய இந்த இடம், அல்லாஹ்வுடைய இல்லம் அமைக்கப்பட்ட இந்த இடம் பிபக்கத்தம் முபாரக. இந்த பூமி பரக்கத் பொருந்திய பூமி. அவ்வளவுதான். இந்த பூமியுடைய எல்லாமே பரக்கத்தா. இந்த பூமியுடைய நேரம் பரக்கத்தா, இந்த பூமியுடைய செல்வம் பரக்கத்தா, இந்த பூமியுடைய அமைப்பு பரக்கத்தா, இந்த பூமியில வாழ்றதும் பரக்கத்தா, இந்த பூமியில விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் பரக்கத்தா. எல்லாமே இந்த பூமியில பரக்கத் பொருந்தியதான். பிபக்கத்தம் முபாரகா ஹுதல் லில் ஆலமீன். இந்த பூமி இயற்கையாவே மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். நேர்வழி உடையவர்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த பூமிக்குள்ள அழைச்சிட்டு வருவான். யார் அல்லாஹ் விரும்புறானோ அவர்கள் மட்டும்தான் இந்த ஹரமுடைய எல்லைக்குள்ள நுழைய முடியும். நுழைந்தவர்களே அல்லாஹ் அதுக்கு மேலேயும் நேர்வழியில உயர்த்துவான். இங்க வந்து தொழுகை விடுவதற்கு மனசு வருமா? வராது. இங்க வந்து பாவம் செய்யறதுக்கு மனசு வருமா? வராது. இங்க வந்து தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு மனசு வருமா? வராது, இல்லையா? ஹுதல் லில் ஆலமீன். அது இயற்கையா உள்ளத்துல உள்ள தொடர்பது. இந்த பூமிக்கும் ஈமானுடைய கல்புக்கும் உள்ள தொடர்பது. இயற்கையாக இந்த உள்ளம் இந்த பூமியை நேசிக்கும். இயற்கையா இந்த உள்ளம் காவாவை நேசிக்கும், இல்லையா? நம்மள அறியாமலே காவாவை பார்க்கும்போது கண்ணீர் வருதா இல்லையா? அது நேசம், அது இயற்கையான தபிஅத். நம்மள பார்க்கும்போது நம்ம அந்த காபா பக்கத்துல இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கும், இல்லையா? அது இயற்கையான பாதுகாப்பு. ஹுதல் லில் ஆலமீன். அல்லாஹ் மேலும் சொல்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம். இதுல பல அத்தாட்சிகள் உண்டு, அதில் ஒன்றுதான் மகாம் இப்ராஹிம். வமன் தஹலஹு கான ஆமினன். இந்த பூமியில் யார் நுழைந்தாலும் அவர் பாதுகாக்கப்படுவார்.
வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கு முடியுமோ உடலாலும் செல்வத்தாலும் அவர் ஹஜ்ஜை நோக்கி இந்த பூமிக்கு வரட்டும். வமன் கஃபர், யார் மறுக்கிறாரோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் எல்லா மனிதர்களை விட்டும் தூரமானவன், எல்லா மனிதர்களுடைய தேவையிலிருந்தும் அல்லாஹ் தூரமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தின் மூலமா தெளிவுபடுத்துறான், வமன் தஹலஹு கான அமினன், இதில் நுழைந்தவர் பாதுகாக்கப்படுவார். அல்லாஹ் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த பூமிக்குள்ளே நுழைய வைக்கிறான். அதான் அர்த்தம். யார் இந்த பூமியில நுழைகிறாங்களோ அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இது எந்த காலத்திலிருந்து? குறைஷிகளுடைய காலத்திலும் சரி, குறைஷிகளுக்கு அப்புறம் உள்ள காலத்திலும் சரி, இந்த பூமி பாதுகாக்கப்பட்ட பூமியாகத்தான், அல்லாஹ்வுடைய இல்லம் பாதுகாக்கப்பட்ட இல்லமாகத்தான், மதிக்கப்படக்கூடிய இடமாகத்தான் குறைஷிகள் காலத்திலையும் அது இருந்துச்சு இல்லையா? அவங்க தானே காபாவை அமைத்தாங்க, கட்டினதே அவங்க தான். காபாவை கெட்டக்கூடிய அமைப்பை இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய காபாவுடைய அமைப்பு குறைஷிகள் கட்டின காபாவுடைய அமைப்பு தான், மாற்றமே படல. நீங்க காபாவை சுத்தி வரும்போது ஒரு ஹத்தீம் இருக்கும், ஒரு 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 தடுப்பு சுவர் இருக்கும் காபா பக்கத்திலே பாத்தீங்கன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை மறுபடியும் கட்டும் போது மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இது என்ன எல்லைன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுவும் காபாவோட இணைந்த எல்லை தான். குறைஷிகள் இதை கட்டும் போது ஹலாலான வருமானத்துல செய்யும் போது அவங்களுக்கு வசதி இல்லை இந்த எல்லையோட சேர்த்து காபாவை கட்டுறதுக்கு. அதனால இந்த ஹத்தீமை மட்டும் விட்டுட்டாங்க. அந்த பகுதியும் ஹரமுடைய காபாவுடைய பகுதி தான். இப்ப காபாவை கட்டினது யார் தான்? குறைஷிகள் தான். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அமைப்புல குழப்பம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக பாதுகாத்தாங்க. இந்த பூமியை பாதுகாக்கப்பட்ட பூமியாகத்தான் அல்லாஹ் உலகம் ஆரம்பித்தது முதல் உலகம் முடியும் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம மக்கா யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை அல்லாஹ் படைத்த போது இந்த பூமியுடைய புனிதத்தை அல்லாஹ் ஆக்கிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். வானங்கள் பூமியை படைத்த போதே, எப்ப அல்லாஹ் வானம் பூமியை படைச்சானோ அப்பவே இந்த பூமியுடைய புனிதத்தை அல்லாஹ் ஆக்குகிறான். ஃபஹிய ஹராமுன் பிஹராமில்லாஹி இலா யௌமில் கியாமா, மறுமை வரைக்கும் இது புனிதமாக்கப்பட்ட பூமி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னாங்க, லம் தஹில்ல லிஅஹதின் கப்லி வலம் தஹில்லு லிஅஹதின் பஅதி, இதுக்கு முன்னாடும் சரி இதுக்கு பின்னாடியும் சரி வரப்போறவங்களும் சரி காபாவுடைய புனிதத்தை பாலாக்க முடியாது. முன்னாடியும் பின்னாடியும் ஒரு நாள் பாலாகும், காபா இடிக்கப்படும். முஃமின்கள் வாழாத போது, முஃமின்களுடைய உயிர்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு காபா இடிக்கப்படும் போது மறுமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிருவான். அதுவரைக்கும் மறுமை வர்ற வரைக்கும் இந்த புனிதத்தை யாராலும் அழிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த பூமிக்குள்ள நுழையும் போது சொன்னாங்க, வைது கால ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், யா அல்லாஹ் இந்த பூமிக்குள்ள என்னுடைய மனைவியையும் குழந்தையும் விட்டுட்டு போற, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினன், யா அல்லாஹ் இந்த பூமியை பாதுகாக்கப்பட்ட பூமியை ஆக்கிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேலும் அதை உறுதிப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ராஹிம் மக்காவை புனிதப்படுத்தினார், நான் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை புனிதப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வால பாதுகாக்கப்பட்ட புனிதப்படுத்தப்பட்ட பூமியில தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மள இருக்க வச்சிருக்கான். உமை யூரிது ஃபீஹி பில்ஹாதின் பிதுல்மின் ஃபனுதிகுஹு மின் அஸாபின் அலீம், யார் இந்த புனிதத்தை கெடுக்கும்படியான செயல்பாடுகளை இந்த பூமியில் செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் மகத்தான வேதனையை கொண்டு தண்டிப்பான்னு சொல்றான். புனிதத்தை கெடுக்கிறதுனா என்ன? இந்த பூமிக்கு செய்யப்பட வேண்டிய புனிதத்துடைய அமல்கள் அல்லாத வேறு அமல்களை இந்த பூமியில் உட்கார்ந்து ஒருவர் செய்தார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார். அது கட்டாயம், அதுல இருந்து யாரும் மீற முடியாது. ஃபனுதிகுஹு மின் அஸாபின் அலீம், அவரை அல்லாஹ் சுவைக்க வைப்பான் மகத்தான தண்டனையை கொண்டு. இந்த பூமிக்குள்ள கண்ணியம் என்ன? இந்த பூமிக்கு ஒரு மரியாதை செலுத்துவது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளுக்கு கண்ணியம் கொடுப்பது மின் தக்வல் குலூப் இல்லையா? அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை சார்ந்த ஒன்று. அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை சார்ந்த ஒன்று இந்த பூமியுடைய புனிதங்களை பாதுகாப்பது. இந்த பூமியுடைய புனிதத்தை அழிப்பது என்றால் என்ன? இந்த பூமிக்கு தகுதி இல்லாத செயல்பாடுகளை செய்வது இல்லையா? தொழுகை இந்த பூமியில தான் நமக்கு கடமையாக்கப்பட்டுச்சு இல்லையா? ஒருவர் இந்த பூமியில் உட்கார்ந்து கொண்டே தொழுகையை விட்டால் அவர் எதை பாழாக்குகிறார்? இந்த பூமியுடைய புனிதத்தை பாழாக்குகிறார் இல்லையா? புறம் பேசுவது, பொய் சொல்வது, கோள் சொல்வது, பிறருடைய மானத்தை பற்றி பேசுவது, பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்தும், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பூமிக்கு தகுதியான செயல்பாடுகள் இல்லைல்ல. தகுதி இல்லாத செயல்பாடுகளை இந்த பூமியில் எவர் செய்தாலும் அல்லாஹ் தடுத்த, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த காரியங்களாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எதை ஒருத்தர் செய்தாலும் இந்த பூமிக்குள்ள அது இந்த பூமியுடைய புனிதத்தை பாதுகாக்கிறது அல்ல, பூமியுடைய புனிதத்தை அழிப்பது இல்லையா? அந்த பூமியுடைய புனிதத்தை அழிக்கக்கூடிய காரியத்தை ஒருவர் செய்தால் ஃபனுதிகுஹு மின் அஸாபின் அலீம், அவரை மகத்தான தண்டனை கொண்டு அல்லாஹ் தண்டிப்பேன்னு சொல்லி வாக்களிக்கிறான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமி மேல அளவு கடந்து அன்பு வச்சிருந்தாங்க. சஹாபாக்கள் இந்த பூமி மேல அளவு கடந்து அன்பு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வரலன்னா இந்த பூமி விட்டு அவங்க போயிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு கிளம்பி போகும்போது மக்காவுடைய எல்லையை கடந்ததுக்கு அப்புறம் திரும்பி மக்காவை பார்த்து சொன்னாங்க, யா மக்கா இன்னி உஹிப்புக், மக்காவே நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விரும்புறேன். இந்த பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடமும் நீதான். உன் சமூகம் என்னை வெளியாக்கலன்னா நான் வெளியா இருக்க மாட்டேன்னா, குறைஷிகள் என்ன இந்த பூமியை விட்டு துரத்தலன்னா நாங்க இந்த பூமியை விட்டு வெளியா இருக்க மாட்டோம். அல்லாஹ்வுக்கும் எனக்கும் விருப்பமான பூமி நீதான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பிறகு சஹாபாக்கள் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஏக்கம் தாங்கல. இந்த பூமி மேல காய்ச்சல்லையும் கடினமான நோய்களையும் சஹாபாக்கள் அவதிப்படுறாங்க. இந்த பூமியுடைய இந்த பூமியுடைய புனித சஹாபாக்கள் இந்த பூமி மேல நேசம் கொள்றாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா அல்லாஹ் என் உள்ளத்துக்கு மதீனாவை நேசமாக்கு, மக்காவுடைய நேசத்தை போல் அல்லது அதைவிட அதிகமாக கேட்கிறாங்க. துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மதீனாவை நேசத்துக்குள்ள பூமியை ஆக்கி கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியை நேசிச்சாங்க. இந்த நேசிப்பது ஈமானுடைய அம்சமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினாங்க. இந்த பூமியில செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள், நன்மை தரக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மஸ்ஜிதுல் ஹராமில் ஹரமுடைய எல்லையில் தொழுவாரோ அவருக்கு 1,00,000 கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மடங்காக கொடுக்கிறார். ஒரு திக்ர் செஞ்சாலும் 1,00,000 மடங்கு தான். ஒரு துஆ செஞ்சாலும் ஒரு தொழுகை தொழுதாலும் இந்த ஹரமுடைய எல்லையில எங்கும், ஹரமுடைய எல்லைங்கிறது ஹரமுடைய மீகாத்திலிருந்து ஹரமுடைய மீகாத்துடைய முடிவு வரைக்கும் நம்ம இருக்கிறது ஹரமுடைய எல்லை தான். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, மஸ்ஜித் நபவி தான் ஹரமுடைய எல்லை, தொழக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய எல்லை மதீனால. மக்காவை பொறுத்த வரைக்கும் மக்காவுடைய ஹரமுடைய எல்லை விசாலமா எதுவரை இருக்குதோ அங்க எங்க அமல் செஞ்சாலும் அதே கூலி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மக்காவில் செய்யக்கூடிய அமல் ஹஜ் உம்ரா, மக்காவில் செய்யக்கூடிய அமல் தவாஃப். இந்த உலகத்தில் எந்த செயலையும் எந்த உலகத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்தும் செய்யலாம். குர்ஆன் எங்க இருந்தும் ஓதலாம், திக்ர் எங்க இருந்தும் செய்யலாம், நோன்பு எங்க இருந்தும் தொழலாம், நோக்கலாம், தொழுகை எங்க இருந்தும் தொழலாம். ஆனா இங்க செய்யக்கூடிய ஒரே அமல் தவாஃப், அதோட இணைந்ததா ஹஜ்ஜும் உம்ராவும் இல்லையா? தவாஃப் இந்த பூமியில இந்த இடத்துல மட்டும்தான் செய்ய முடியும். தவாஃபுக்கு என்று பெரிய கூலிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்தாங்க ஹதீஸ்ல. தவாஃப் செய்யும் போது ஒரு பாதத்தை உயர்த்தினால் ஒரு நன்மை உயர்த்தப்படும், ஒரு பாதத்தை தாழ்த்தினால் ஒரு பாவம் அளிக்கப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு அடிமையை விடுதலை செய்தவருடைய கூலியை அல்லாஹ் ஒரு தவாஃபுக்கு 7 சுற்றுகளை சுற்றி வருபவருக்கு அல்லாஹ் கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுல் அஸ்வத், காபாவில் இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதுடைய பகுதி, லயத்தியன் ஹாதல் ஹஜ்ர் யௌமல் கியாமா லஹு ஐனான், அது 2 கண்ணோடு 2 கரமோடு வரும். அது நாளை மறுமையில் ஹஜ்ஜுல் அஸ்வதுடைய கல்லை அல்லாஹ் உயர்த்துவான். யார் அதை தொட்டார்களோ, யார் அதை முத்தமிட்டார்களோ அவர்களுக்கு அது சாட்சி சொல்லணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ருக்குனுல் யமானியும் ஹஜ்ஜுல் அஸ்வதையும் தொடுவதுதான் காபால இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடக்கூடிய அனுமதிக்கப்பட்ட இடம். யார் அதை தொடுவார்களோ அவர்களுடைய கைகளிலிருந்து பாவங்கள் உதிர்ந்து விடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மக்காவுக்கு பல சிறப்புகளை சொன்னாங்க. அதுல மிக மிக முக்கியமான சிறப்பு ஜம்சம். மக்கால உதயமாகக்கூடிய சஃபாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜம்சமுடைய நீர், அது பரக்கத் பொருந்திய நீர். யார் அதை எந்த நியத்துல குடிப்பாரோ அந்த நியத் அந்த ஜம்சமுடைய நீரோடு நிறைவேறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி மக்காவும் மக்கா சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளும் புனிதமாக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட செயல்பாடுகள் இவையெல்லாம். இந்த பூமி இபாதத் செய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட பூமி. சுத்தி பார்க்கறதுக்கோ நிம்மதியா உறங்கி வாழ்வதற்கோ நிம்மதியா இருந்துட்டு போறதுக்கோ நம்ம வரல. இங்க வந்ததுடைய நோக்கமே இபாதத் மட்டும்தான், வணக்க வழிபாடுகள் மட்டும்தான் இங்க வந்ததுடைய நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. இபாதத்தை தவிர யார் ஒருவர் இதுக்கு தகுதி இல்லாத செயல்பாடுகளை செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய நன்றிக்கு மாற்றமானவங்க தான். எத்தனையோ மக்கள் எவ்வளவோ காசு இருந்துங்க வர முடியாது, எவ்வளவு உடல் வலிமை இருந்து வர முடியாது, அல்லது ஏழ்மையா இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பாங்க. இந்த பூமிக்கு உள்ள வர்றது கூட ஏக்கம், அது வராமலே மரணமாயிருக்காங்க. எத்தனையோ பேர் விமானத்துல மரணமாயிருக்காங்க, எத்தனையோ பேர் இஹ்ராம்ல மரணமாயிருக்காங்க, காபாக்குள்ளே வர முடியாம, எத்தனையோ பேர் தவாஃப்ல மரணமாயிருக்காங்க. இப்படி அல்லாஹ் பலருடைய வாழ்க்கையில பல விஷயங்களை வச்சிருந்தும் அல்லாஹ் நம்மளுக்கு அழைச்சிட்டு வந்து உம்ராவுடைய காரியத்தில் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்து நிம்மதியோட வசதிகளோட வாழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நம்ம கொடுக்கறான்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் இபாதத் மட்டும். அல்லாஹ்வுக்கு அது தேவையில்லை. இந்த இபாதத் ஒன்னும் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. இந்த தொழுகை ஒன்னும் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. இல்ல ஹரம்ல உட்கார்ந்து நீ நன்மை செய்யறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர போறது இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் உள்ள எல்லாரும் அல்லாஹ் வணங்கினாலும் சரி அல்லாஹ்வுடைய அந்தஸ்து எதுவும் அது உயர்த்த போறது இல்ல. அல்லாஹ் எல்லாரும் மறுத்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து எதுவும் தாழ போறது இல்ல. இங்க உயர்றதும் தாழ்றதும் நம்ம தான்.
நம்மள அல்லாஹ்வோட நெருக்கமாக்குறதுக்கும் அல்லாஹ்வுடைய அடியார்களோடு இணைக்கிறதுக்கும் நம்மள இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் பாதுகாக்கிறதுக்கும் அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு இது ஹரம். இந்த வாய்ப்புக்கு மாற்றமா ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் நம்ம மாத்தணும்னா அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றிக்கு மாற்றமான செயல். இந்த உலகத்துல இந்த பூமியில நீங்க செய்யக்கூடிய அருட்கொடைகளுக்குரிய கூலியை நீங்க எண்ணி பார்த்தால் எண்ணி முடிக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் உங்களுக்கு பல நியமத்தை கொடுத்திருக்கலாம். அதுல அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய நியமத்திலே ஈமானுக்கு பிறகு ஒரு பெரிய நியமத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பான்னா ஹரமுடைய பூமியில வாழக்கூடிய இருக்கக்கூடிய இந்த நியமத்தை, இந்த கூலிய மறுமையில நீங்க பார்க்கும்போது அது உங்களுடைய ஏடுகளை கனப்படுத்தும், உங்களுடைய செயல்பாடுகளை பலப்படுத்தும். அது உங்களை சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய செயல்பாடுகள்ல மிக உயர்ந்த அந்தஸ்துல இந்த நன்மைகள் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சில நாட்கள் இந்த பூமியில தங்குறதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்காருன்னா அதை முறையா பயன்படுத்துங்க. அதிகம் தொழுகையிலையும் வணக்க வழிபாட்டிலையும் கழிங்க. அதிகமான நேரம் ஹரமுடைய பகுதியில் இருக்கிறதுக்கு கழிங்க. தூரமா நம்ம இருக்கிறோம். ஒரு வக்துக்கு போனா 4 வக்து வரைக்கும் நீங்க இருக்கலாங்க இல்லையா? இஅ்திகாஃப் இருக்கலாம். ஒரு வக்துக்கு போனீங்கன்னா அடுத்த வக்து வரைக்கும் அந்த பள்ளிக்குள்ளே இருக்கலாம். இஅ்திகாஃப். தவாஃப் அதிகப்படுத்துங்க. தவாஃப்ல நீங்க எதை வேணாலும் செய்யலாம். துஆ செய்யலாம், தவாஃப்ல திக்ர் செய்யலாம், தவாஃப்ல குர்ஆன் ஓதலாம். 5 دقائق முன்தஹி இன்ஷாஅல்லாஹ். அதனால எல்லா வணக்க வழிபாடுகளையும் நீங்க தவாஃப்ல செய்யலாம். தொழுகை மட்டும் தான் முடியாது. அது தொழுகையும் தவாஃபும் ஒன்றுதான் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முன்னாடியே சொன்னேன். தொழுகையும் தவாஃபும் ஒன்றுதான். ரெண்டும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி தான் நிக்கிறீங்க. தொழுகையில எப்படி சுஜூதுல அல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்கீங்களோ அதே மாதிரி தவாஃப்லயும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி தான் இருக்கீங்க. அல்லாஹ் இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகையில பேச முடியாது. தவாஃப்ல பேசலாம், நன்மையே பேசுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால இந்த வணக்க வழிபாடுகளையும் நன்மைகளையும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்க இந்த ஹரமுடைய பூமியில இருக்கும்போது.